ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 8வது வாரத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கடவுள் நமக்கு அருளி தருகிற அற்புதமான நாட்கள், வார்த்தையின் வல்லமையோடு நாம் பயணிக்கிற நாட்கள். ஆகவேத்தான் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை வழிபடுவது என்பது வார்த்தையை கேட்டு அந்த உணவை உண்டு மகிழ்வது. ஆகவே அந்த வார்த்தையில் மகிழ்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை மகிழ்ந்திருக்கும். ஆகவேத்தான் இந்த வார்த்தைக்குள்ளே நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களை அன்புடன் கேட்டு நிற்கிறோம். ஆகவே வார்த்தையை கேட்க நீங்கள் ஆண்டவருடைய இல்லத்தை நாடி செல்ல வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளாக நீங்கள் அந்த இடத்துல அமர்ந்து தியானிக்க வேண்டும். அந்த வார்த்தையை வாழ்வாக்குகிற பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பயணிக்க வேண்டும். ஆகவே இந்த அருமையான 3 வாசகங்களும் நமக்கு அதை தியானிப்பதற்கும் அதில் நாம் கடந்து செல்வதற்கும் உதவி செய்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று நம்ம பார்க்கக்கூடிய இந்த 3 வாசகங்களையும் நாம் படிக்கிற பொழுது கடவுள் எப்படிப்பட்ட ஒரு தெய்வமாக இருக்கிறார் பாருங்க. இணைச்சட்டம் 8:5 சொல்லுகிறது, ஒருவன் தன் மகனுக்கு கற்றுக் கொடுப்பது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கும் கற்றுக் கொடுத்தார் என்பதை உங்கள் உள்ளத்தில் உணர்வீர்களாக. கடவுள் தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது போல ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற தெய்வனாக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனையில் பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பிள்ளைகள் நம்ம சொல்வதை கேட்பதில்லை என்று சொல்லி வருத்தப்படுறாங்க. இன்றைக்கி அந்த நிலையை நம்ம உணர்கிறோம், அதை நம்ம பார்க்கிறோம். அப்போது இந்த நிலையினுடைய ஆழமான புரிதல் ஒரு தந்தைக்கும் ஒரு தாய்க்குமான ஒரு உணர்வு என்ன அப்படின்னா, பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றோர்களிடமிருந்து என்பதை எதிர்பார்ப்பு நிறைவு செய்யப்பட முடியாத நிலையில் இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி வாலிப பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள்ளுதல் என்பது விசாலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் நிறைய விஷயத்தை பார்க்குறாங்க. அதனால் அவங்க நினச்சிக்கிறாங்க தாய் தந்தையை விட வெளியில் சொல்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாம் உண்மை. இது அறிவு சார்ந்த நிலையில் வேணுமென்றால் அந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையாக இருக்கலாம். ஆனால் மனம் சார்ந்த, ஆத்மா சார்ந்த, கடவுள் சார்ந்த அல்லது உண்மை நெறி சார்ந்த அந்த காரியத்தில் உண்மையாக இருக்க போவது தாய் தந்தை தான். அதனால தான் எப்போதுமே முதலில் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கள் யாருன்னு கேட்டால் நம்முடைய தாய் தந்தை. அதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவாங்க. முதல்ல கற்றறிதலும் நம்முடைய வளர்தலினுடைய அடையாளங்களும் இந்த குடும்பத்திலிருந்து தான் உருவாகிறது. நன்மைத்தனங்கள் குடும்பத்திலிருந்து தான் உருவாக வேண்டும் என்று நம்மளுடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த அருமையான காரியங்கள் எல்லாம் நம்ம உள்வாங்கி நாம் இப்பொழுது இந்த வாசகங்களோடு பயணிக்கிறோம். சீராக்கின் ஞான நூலினுடைய வார்த்தைகள் 27வது அதிகாரத்தில் 4 சொல்லப்பட்டிருக்கிற அந்த இறைவசனங்கள் மிக அழகாக நமக்கு சொல்கிறது. சலிக்கின்ற போது சல்லடையில் உமி தங்கிவிடுகிறது, அவ்வாறே மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகிறது. குயவலின் களங்களை சூளை பரிசோதிக்கிறது, மனிதரை உரையாடல் பரிசோதிக்கிறது. கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகிறது, சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகிறது. ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே என்றெல்லாம் வார்த்தையை ஆழப்படுத்துகிற வார்த்தைகள், நம்ம பேசுகிற அந்த வார்த்தையை ஆழப்படுத்துகிற வார்த்தைகளை தான் இந்த முதல் வாசகம் நமக்கு கொடிட்டு காட்டுகிறது. 2வது வாசகத்துக்குள்ளே போகிற பொழுது பாவம் என்பது என்ன, பாவத்தினால் விளையக்கூடிய சாவு என்பது என்ன, இந்த காரியங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிற ஆற்றல் என்பது என்ன என்பதை 2வது வாசகத்தில் பவுலடியார் அழகாக சொல்லி, அவர் இந்த காரியங்களுக்கு மத்தியிலே பயணிக்கிற பிள்ளைகள் செயல்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், வெற்றியை அடைகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை அவர் அடையாளப்படுத்துகிறார். அதுக்குத்தான் அவர் ஒரு ஆழமான ஒரு அடிக்கோடு வரைந்து காட்டுகிறார். இயேசுவின் வழியாக வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி என்று நமக்கு அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார். அப்போ இயேசு என்கிற அந்த அடையாளத்தை நம்ம முன்வைத்து பேசியிருக்கிறார். 3வதாக நற்செய்திக்குள்ளே நம்ம வருகிற பொழுது லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 39 உள்ள இறைவார்த்தைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா என்று ஆண்டவர் கேட்டு, சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ளுங்கள். உங்களிடத்தில் இருக்கிற குறைகளை மறைத்துவிட்டு நீங்கள் அடுத்தவருடைய குறையை மட்டுமே வைத்து பார்த்தால் அதனால் என்ன பயன் என்றெல்லாம் ஆண்டவர் நமக்கு எல்லா விதமான காரியத்தையும் சொல்லி, கெட்ட கனித்தரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனித்தரும் கெட்ட மரமும் இல்லை, ஒவ்வொருவரும் அதன் கனியாலே அறியப்படுவர் என்று சொல்லி நம்மளுடைய வாழ்விலே வெளிப்படுகிற செயல்பாட்டினுடைய அடையாளங்களை அவர் என்ன செய்கிறார்? இந்த இடத்துல அடையாளப்படுத்துகிறார். அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த 3 வாசகங்களையும் வைத்து நாம் இப்போ சிந்திக்கிறோம். அதில் நம்ம காணக்கூடிய ஒரு காரியம், ஒரு ஃபிலாசபர் இப்படியாக சொல்லுகிறார், கொஜித்தோ எர்கோசும் என்று சொல்லுவார். கொஜித்தோ எர்கோசும்,
என்றால் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன? ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் யோசிக்கிறேன், ஆகவே நான் உயிர் வாழ்கிறேன் என்று சொல்லுவார். அப்போ நான் யோசனையினுடைய அந்த ஆழத்தை உள்ளே பார்க்கிற பொழுது, இயேசு கூட ஒருவர் ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கிவிட்டாலே, பார்த்து விட்டாலே அவர் பாவம் செய்து விட்டார் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுவார். இப்போ இந்த அடையாளத்தை எல்லாம் நம்ம உற்று பார்க்கிற பொழுது, செயல் என்பது நடக்கவில்லை, ஆனால் செயலுக்கு முன்னே சிந்தனை உருவாகிவிட்டது. அந்த யோசனையிலே அது ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போது முதல்ல உருவாகக்கூடியது எது? அந்த எண்ணம். எண்ணங்கள் தான் நம்மளுடைய சொல்லாக செயலாக வடிவம் பெறுகிறது. எண்ணம் சொல்லாகவும் சொல் செயலாகவும் இப்படியாகத்தான் அந்த ஆர்டர் நமக்கு ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஆகவே தான் இந்த வார்த்தையினுடைய ஆழத்துக்குள்ளே நம்ம போகிற பொழுது யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது. தொடக்கத்தில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது. 2வது வாசகத்தில் நம்ம பார்க்குறோமே, இயேசு ஆண்டவரை ஏன் அடையாளப்படுத்துகிறார் பவுலடியார்? இயேசுவினுடைய அந்த அடையாளத்தை மிக ஆழமாக இயேசு கிறிஸ்து வழியாக, இயேசுவின் வழியாக வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி என்று எழுதுகிறார் என்று சொன்னால், அந்த இயேசுவினுடைய அடையாளம் தொடக்க நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அந்த வார்த்தையான தேவன் வடிவம் எடுக்கிறார் என்று தான் நம்ம சொல்லுகிறோம். அந்த வடிவம் வேறு ஒன்றும் இல்லை, இயேசு கிறிஸ்து. இந்த அடையாளம்தான் வார்த்தையிலிருந்து நமக்கு வெளிப்பட்டது. அதுதான் வார்த்தையினுடைய வெளிப்பாடு, நற்கருணை. அந்த இயேசுவினுடைய வெளிப்பாடு நற்கருணை. அதனால தான் நம்முடைய திருப்பலியில் வார்த்தை வழிபாடு, அதை தொடர்ந்து நற்கருணை வழிபாடு வைக்கப்பட்டிருக்கிற. ஆகவே இந்த அடையாளத்தை எல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கிற பொழுது, ஆண்டவருடைய சாயல் நமக்குள்ளே இருப்பதனுடைய ஆழமான அடையாளம் இந்த வார்த்தையில் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:4 சொல்கிறது, இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிற. இப்போ இந்த வார்த்தைகளை பார்க்கிற பொழுது, நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது, கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. அப்போது இந்த பிசாசு எதை குருடாக்கி வைத்திருக்கிறது? தீமை அப்படின்னு சொன்னால் அந்த நற்செய்தி ஒளியை. இந்த நற்செய்தினா என்ன? வார்த்தை. இந்த வார்த்தை எனக்குள்ளே போக முடியாதபடிக்கு அது என்னை குழப்பி வைத்திருக்கிறது, அது என்னை ஒரு விதமான கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. ஆகவே இந்த நற்செய்தி ஒளியை காண்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதே நற்செய்தி ஒளிக்குள்ளே நம்ம பயணிக்க வேண்டும். இந்த வார்த்தை நமக்குள்ளிருந்து உருவாகிற வார்த்தையை நாம் சிந்தித்து அறிய வேண்டும். சீராக்கின் ஞான நூலில் நம்ம பார்க்கிறோம், 15வது அதிகாரம், அதில் 14வது இறைவசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. அவரே தொடக்கத்தில் மனிதரை உண்டாக்கினார், தங்கள் விருப்புரிமையின்படி செயல்பட அவர்களை விட்டுவிட்டார். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய விருப்பத்திற்கு அதை விட்டுவிட்டார். இதுதான் அவருடைய சாயல், அவருடைய உரு. அந்த உருவும் சாயலும் இணைந்து செயல்படுகிற விதம் சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை மனிதருக்கு கொடுத்திருக்கிறார். சீராக்கின் ஞானம் 15 சொல்கிறது, 15:15, நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி, பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார், உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். கடவுள் ஒரு நாளும் தீமை இது அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலக்கி வைக்க மாட்டார். ரெண்டையும் முன்னாடி வச்சுட்டாரு. ஆனால் எது நன்மை எது தீமை என்பதை அறியக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு வைத்திருக்கிறாரு. மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன, எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆண்டவரின் ஞானம் பெரிது, அவர் ஆற்றல் மிக்கவர், அனைத்தையும் அவர் காண்கிறார். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? கடவுளை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறோம். இப்போ இந்த கடவுளை சார்ந்திருக்கிற அப்படின்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, சும்மா போய் கோயிலில் போய் நம்ம செய்யக்கூடாத காரியத்தை செய்துட்டு வர்றது இல்லை, ஏதோ ஒன்றை பிடித்து வைத்து கொண்டு இருப்பதல்ல, வீடு பூரா சாமி படத்தை வச்சுக்கிட்டு நானும் தெய்வ பக்தியோடு தான் இருக்கிறேன்னு சொல்வதல்ல. தெய்வ பக்தியாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எங்கே தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருப்பார்கள் அப்படின்னா, அந்த வார்த்தையின் வல்லமைக்குள்ளே தங்களை அடையாளப்படுத்தி கொள்வார்கள். அந்த வார்த்தை எனக்குள் இருக்கிறதா என்பதை சிந்திப்பார்கள். அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாட்டை நோக்கி பயணிப்பார்கள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த முதல் வாசகத்தில் நம்ம பார்த்த அந்த வார்த்தையினுடைய ஆற்றலை நீங்களும் சிந்தித்து பாருங்கள். அந்த வார்த்தை நமக்கு எல்லா விதமான ஆற்றலோடு வெளிப்படுகிறது. அது நன்மையின் அடையாளமாகவும் இருக்கும், தீமையின் அடையாளமாகவும் இருக்கும். அதைத்தான் நம்மளுடைய நாவு குறித்து நம்மளுடைய யாக்கோபு அவருடைய கடிதத்தில் எழுதுவார் பாருங்கள். இந்த நாவை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். இந்த நாவினுடைய ஆற்றலை, நாவுன்னு சொன்னால் உடனே நாக்க போய் வெட்டிடலாம்,
அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள், பேசுகிற அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாட்டை கொடுப்பது நாவு. அதனால தான் இந்த நாவுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால் நாவு தவறாக உடலில் செயல்படுதா உடனே நாக்கை வெட்டிடலாமா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. யாக்கோபு 3:1 சொல்கிறது, உங்களுள் பலர் போதகராக விரும்ப வேண்டாம், போதகர்களாகிய நாங்கள் மிக கண்டிப்பான தீர்ப்புக்கு உள்ளாக வேண்டுமென உங்களுக்கு தெரியும். நாம் எல்லோருமே அடிக்கடி தவறுகிறோம், பேச்சில் தவறாதோர் நிறைவு பெற்றவராவர், அவர்களே தம் முழு உடலையும் கட்டுப்படுத்த வல்லவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கப்பல்களை பாருங்கள், அவை எத்துணை பெரியவனவாக இருந்தாலும் கடுங்காற்றால் அடித்து செல்லப்பட்டாலும் கப்பலோட்டுவோர் சிறியதொரு சுக்கானை கொண்டு தாம் விரும்பும் திசையை நோக்கி அவற்றை செலுத்துவர். அதே மாதிரி தான் இந்த நாக்கு இருக்கிறது. மனித நாவும் அதே போல ஒரு சிறிய உறுப்பு தான், ஆனால் பெரிய காரியங்களை சாதிப்பதாக அது பெருமை அடிக்கிறது. சிறியதொரு தீப்பொறி எத்தனை பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. இப்போ இந்த நாவிலிருந்து வல்லமையான செயல்கள் வர முடியும். இந்த நாவிலிருந்து தீமையும் தீமையை உருவாக்க முடியும் என்பதை யாக்கோபு மிக அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார். நாவும் தீயை போன்றது தான், நெறிக்கட்ட உலகின் உருவே அது. நம்முடைய உறுப்புகளுள் ஒன்றாக அமைந்திருக்கும் இந்த நா நம் உடல் முழுவதையும் கரைப்படுத்துகிறது. அது நம் வாழ்க்கை சக்கரம் முழுவதையும் எரித்து விடுகிறது. எரிப்பதற்கான நெருப்பை நரகத்திலிருந்து பெறுகிறது. பாருங்க, எவ்வளவு ஒரு நாவை குறித்து விஷயத்தை அவர் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். நாவை அடக்க யாராலும் முடிவதில்லை, கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது கொடியது, சாவை விளைவிக்கும் நஞ்சு நிறைந்தது. அப்போது இந்த நாவினுடைய ஆற்றலை, அதனால இந்த நாவுன்னு சொல்லுகிறோன்னே திரும்பி நான் சொல்கிறேன், நாக்கை நம்ம தீய உறுப்பாக பார்க்கக்கூடாது. அந்த நாவை நம்ம கட்டுப்படுத்த வேண்டும், பேசுவதை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற உண்மையை உணர்த்துகிற அந்த வார்த்தைகள். இப்படியாக நாம் பார்க்கிற பொழுது கடவுளுடைய அந்த வாசகத்தினுடைய ஆழத்துக்குள்ளே நம்ம போகிற போது பிள்ளைகளே, 2வது வாசகம் இயேசுவினுடைய அந்த நிறைவுக்குள்ளே வர வேண்டும். இப்போ இன்றைக்கி நிறைய சிந்தனைகள் நம்மக்கிட்ட உருவாகிட்டே இருக்குது, அதன் வெளிப்பாடாக செயல்பாடுகள் உருவாகுது. அப்போ இந்த சிந்தனைகளின் வெளிப்பாடாக வருகிற செயல்பாடுகளை நம்ம என்ன செய்யணும்? சோதித்து அறியணும். நான் இப்படி செய்கிறேன், நான் இப்படி செயல்பட்டேன், இந்த செயல்பாடுகள், என்னுடைய வழிமுறைகள் இதெல்லாம் சரியாக இருக்கிறதா? அதைத்தான் அவர் சொல்கிறார் பாருங்க. அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும்போது, அப்போ இந்த அழிவுக்குரிய உடல், அழிவுக்குரிய நாவு சாகாமையை அணிந்து கொள்ளுகிற போது, அப்போ இந்த நாவு எதை அணிந்து கொள்ள வேண்டும்? அதனுடைய இதயத்திலே, நம்மளுடைய இதயத்திலே நன்மையான வார்த்தைகள், நல்ல உண்மையினுடைய அடையாளங்கள், நல்லது செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணங்களை அது தனக்குள்ளே வைத்து கொள்ளுகிற போது அது என்ன செய்கிறது? வெற்றி அடைகிறது. மறைநூலில் எழுதியுள்ள சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், சாவே உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவினுடைய கொடுக்காக இருக்கிறது. பவுலடியார் அதை விளக்குகிறார். பாவமே அந்த சாவினுடைய கொடுக்கு. அப்போ பாவத்திற்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி என்று சொல்லி அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் பாருங்க. உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள், ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். கடைசியில் இந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து நம்ம தப்பித்து கொள்வதற்கு கடவுள் காட்டுகிற ஒரு வழிமுறை பாருங்க. செயல்படுங்க. அதாவது இறை பணியில் ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். 2 தீமோத்தேயு 2:24 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரின் பணியாளர் சண்டையிடாதவராய் இருக்க வேண்டும், அது மட்டுமல்ல அனைவரிடமும் கனிவு காட்டுகிறவராகவும் கற்பிக்கும் திறமை உடையவராகவும் தீமையை பொறுத்து கொள்பவராகவும் இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் ஆண்டவருடைய பணியை செய்ய போகிறோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் வெளிப்பட வேண்டும் என்பதை வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தை எல்லாம் நாம் ஆழ்ந்து ஆராய்ந்து சிந்தித்து பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய இந்த நற்செய்தி நமக்கு சொல்லுகிற அந்த செய்தி, நம்முடைய உடலும் உள்ளமும் நம்மளுடைய வாழ்வினுடைய தலங்களும் தான் நம்மை வெளிப்படுத்துகிற அடையாளங்களாக இருக்கிறது. நம்ம வாழ்வினுடைய மரமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். கனி கொடுக்கக்கூடிய, நல்ல கனி தரக்கூடிய மரங்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரங்கள் நல்ல கனியை கொடுக்கிறது. கெட்ட கனி தரக்கூடிய மரம் கெட்ட மரமாகவே அது கணிக்கப்படுகிறது. மரம் தன் கனியிலிருந்து அறியப்படுகிறது. அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுகள்,
நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை வைத்துத்தான் நம்மை சுற்றி இருக்கிற அந்த சமூக வெளிப்பாடுகளும் அமைந்திருக்கிறது, குடும்பத்தினுடைய வெளிப்பாடுகள் அமைந்திருக்கிறது, பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. ஆகவே தான் இந்த செயல்களை நம்ம மீண்டும் மீண்டுமாய் அலசி ஆராய்ந்து பார்த்து நாம் ஒரு புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளவே அழைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதனால் நம்ம வாழ்க்கையில் ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ நம்ம இருந்தோம் போனோம் என்று நம்ம இருந்து விடாதபடி கடவுளுக்கு உகந்த சாட்சிகளாக நம்மை அமைத்து கொள்வதற்கு முழு முயற்சி செய்ய வேண்டும். புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். நம்ம மனித இயல்போடு தான் பிறந்திருக்கிறோம், நம்முடைய வாழ்வியல் பிரச்சனைகளோடு தான் நம்ம வந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இயேசுவை நம்ம அறிந்து கொள்கிற போது நற்செய்தியை நம்ம அறிந்து கொள்கிற பொழுது, நற்கருணையிலே நம்ம பங்கு கொள்கிற பொழுது, நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த அடையாளம் நமக்கு சொல்லுகிற செய்தி நாம் இயேசுவாக மாறுவது என்பது தான். எபேசியர் 4:21 நம்ம பார்க்குறோம், உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடமுள்ள உண்மை கேட்பவே இருந்தது. அப்போ நம்மக்கிட்ட அந்த உண்மை இருக்கிற போது தான் அந்த உண்மையினுடைய அடையாளங்கள் எல்லாம் நமக்குள்ளே பொங்கி எழுகிறது. அந்த உண்மையினுடைய அடையாளங்கள் எல்லாம் எண்ணமாக உருவாகி சொல்லாக செயலாக வெளிப்பட முடியும். எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவரும் பழைய மனிதருக்குரிய இயல்பை கலைந்து விடுங்கள். அப்போ நம்ம அப்படி தான் இருப்போம், நாம் அப்படி தான் இருந்தோம், இப்படி தான் இருப்போம் என்று நீங்கள் அதே பாணியிலே செயல்படாமல் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள், ஏனெனில் நாம் யாவரும் ஓருடலில் உறுப்புகளாய் இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காரியங்களை நாம் சிந்திக்கிற போது ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக நமக்கு வழிநடத்தி இருக்கிறது. உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதற்கு வெளிப்பாடு நம்மளுடைய அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடு, அது சொல்லாக செயலாக வெளிப்படுகிற அடையாளங்கள். ஆகவே இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளில் கடவுள் கற்பிக்கிற அந்த கட்டளையினுடைய அடையாளங்கள், நான் எப்படி இருக்கிறேன், இந்த வார்த்தையிலே உண்மையாகவே கட்டப்பட்டிருக்கிறேனா என்பதை சிந்தித்து ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே பயணிக்கிற கட்டப்பட்ட பிள்ளைகளாய் நம்ம பயணிக்கிறோமா என்பதை ஆழமாய் சிந்தித்து செயல்பட, ஜெபித்து நம்மையே மாற்றிக்கொள்ள, இந்த புதிய மனிதருக்குரிய இயல்பை நம்ம அணிந்து கொள்ள ஆண்டவரிடத்தில் பெலன் கேட்டு மன்றாடுவோம். இறைவன் கண்டிப்பாக வார்த்தை மனு உருவான கடவுள் நமக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவருடைய அபிஷேக வல்லமையை கொடுத்து உங்களையும் அந்த பரிசுத்த கிருபைக்குள்ளே அவர் மாற்றி வழிநடத்துவார். ஆகவே இந்த நாளினுடைய இறை சிந்தனுடைய ஆழமான கருத்துக்கள், நம்முடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தையினுடைய மூலம் எண்ணம், அந்த சிந்தனை, சொல், செயல் என்று நம்ம அடிக்கடி சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த மூன்றும் இணைந்து செல்ல வேண்டிய அடையாளங்கள். சிந்தனை ஒன்றாக, சொல் ஒன்றாக, செயல் ஒன்றாக இருப்பது அல்ல, மூன்றும் இணைந்து ஆண்டவருக்கு உகந்த அடையாளமாக நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இது மூன்றும் இணைந்து அவர் என்ன சொல்கிறார், சிந்திக்கிறாரோ அதை தான் சொல்லுவார், அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் செய்வார் என்று சொல்லுகிற அந்த ஒரு அடையாளமாக நம்ம மாறி நிற்கிற போது தான் நம்மை அடையாளப்படுத்துகிறவர்கள் கூட இவர் இயேசுவை சார்ந்தவர் என்று அடையாளப்படுத்துவார்கள். நம்மளுடைய செயல்பாடுகள் தவறாக இருக்கிற பொழுது இவர் தீமையை சார்ந்தவர் என்று மக்கள் அடையாளப்படுத்துவார்கள். இப்போ நாம் யோசித்து பார்க்கணும், நமக்கே நம்ம ஒரு பரிசோதனையை வைத்து கொள்ள வேண்டும். நம்மை நான் யார் என்று நான் அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மையே நாம் அடையாளப்படுத்தி நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து செயல்பட இந்த நாளில் ஆண்டவரிடத்தில் ஆற்றல் கேட்டு மன்றாடுவோம். இறைவன் உங்களுக்கான அவருடைய கிருபைகளையும் இரக்கத்தையும் பொழிந்து உங்களை கற்றுக் கொடுத்து உங்களை வழி நடத்துவார். உங்களுக்கு மாற்றத்திற்காக நீங்கள் முயற்சி செய்கிற பொழுது ஆவியானவருடைய வல்லமையை தந்து உங்களை மாற்றத்திற்கு அழைத்து செல்வார். இந்த வல்லமையான இரக்கம் இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்க உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்தை உங்களுக்காக ஏறெடுக்கிறோம். அன்பின் பரம பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதோ ஒவ்வொரு மரமும் தன் கனியால் அறியப்படுகிறது என்கிற அற்புதமான வார்த்தைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்வியல் தளத்திலும் நாங்கள் அநேக காரியத்தை நாங்கள் அறிந்து செயல்பட, ஆற்றலோடு செயல்பட, எங்களுக்குள்ள இருக்கிற அந்த சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் உமக்கு உகந்தனவாக இருக்க எங்களுக்கு உதவி புரிவீராக. தூய் ஆவியானவர் தாமே அந்த உண்மை நெறியை நோக்கி எங்களை வழி நடத்துவாராக. உம்முடைய பரிசுத்த கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் கரம் எடுத்துக்கொள்ளும். ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.